கை தட்டுங்க. நிமிஷத்துக்கு ஒரு முறை இப்படி செஞ்சீங்கன்னா என்ன ஆகுது? கையும் வலிக்காது, பழக்கமாகவும் ஆயிடும். அதை எப்படி செஞ்சீங்கன்னா கையை வலி கண்டு கையை இழுத்துக்கும். இது மாதிரி யோகம் என்பதை மிக நிதானமாக தக்க வழிகாட்டுதலுடன் பொறுமையாக செய்யணும். ஆனா வள்ளல் பெருமான் சொன்னத நீங்க எந்த குருவும் தேவை, எந்த தவமும் பண்ண வேணாம். சும்மா உட்காந்துருக்கீங்க, உட்கார்ந்த உடனே உங்க சிந்தனை ஓடியாந்து இந்த புருவத்துல நிற்கும். எங்க நிற்கும்? இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடிக்கிங்க, நான் சொல்றேன், உங்க பின்னாடி முதுக தண்டுல சிந்தனை வைங்க பாப்போம். உங்க முதுகுல சிந்தனை வைக்கணும், பின்னாடி முதுகுல வைக்கணும் கரெக்டா. எங்க? உங்க பின்னாடி படக்ஸ்ல வைக்கணும் கரெக்டா. முதுக தண்டுல உங்களோட சிந்தனை வைங்க. போய் நிக்குதா?